ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடம் சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் இடையில முக்கியமான சில தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸும் பார்த்துடலாம். தொடர்களும் அது உணர்த்தும் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கை அப்படின்ற ஒரு தொடரை வச்சு என்னென்ன பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கை வலிக்கிறது அப்படின்னா உடலோட ஒரு உறுப்பை அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்காங்க. உடலில் ஒரு உறுப்பு அடிப்படையாக சொல்லியிருக்காங்க. கையூட்டு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் அப்படின்னா உழைப்பின்றி வரும் பணம். தன் கையே தனக்குதவி அப்படின்னா உழைப்போட மேன்மை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அப்படின்னா அருகில் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். கல்வனை கையும் களவுமாக பிடித்தனர் அப்படின்னா ஒரு செயலை நேரடியாக பார்த்தல். முருகன் வள்ளியை கைப்பிடித்தான் அப்படின்றது திருமணம் புரிதல். கண்ணனை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் அப்படின்றது சரியான பாடம் கற்பித்தல். ஆட்டத்தில் ஒரு கை குறைகிறது அப்படின்னா ஒரு ஆள், ஒரு எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு சொல்றாங்க. அடுத்ததா, சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையிலான உறவு இயற்கையானது அன்று என்று வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சசூர். ஒரு சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையிலான உறவு இயற்கையானது அன்று என்று கூறியவர் சசூர். ப்ளூம்ஃபீல்ட் என்பவர் தூண்டல் செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என கூறியுள்ளார். தூண்டல் செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறியவர் ப்ளூம்ஃபீல்டு. ஏன் இவரை சொல்லணும் அப்படின்னா புக் பேக்கில் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதனால சொல்கிறேன். அடுத்து, மாலினோவ்ஸ்கியும் பிர்த்தும் ஒரு சொல்லின் சூழலை அறிந்து கொள்ளாமல் அச்சூழலின் பொருளை அறிதல் இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஒலிச்சூழல்ல பலகை என்னும் சொல் ஒரு சொல்லாக தனித்து ஒலிக்கும் போது மரப்பலகை என்னும் பொருளையும், பல சொல்லாக தொடர்ந்து ஒலிக்கும் போது பல கைகள் அப்படின்ற ஒரு பொருளையும் தர்றதுனால இது பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஓகே, உயர் பொருள் பேரு, இழி பொருள் பேரு, சிறப்பு பொருள் பேரு, பொது பொருட்பேரு அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருப்பாங்க. அப்படி என்னன்னா, உயர் பொருள் பேர் என்னன்னா இழிந்த பொருளை வழங்கி வந்த ஒரு சொற்கள் காலப்போக்கில் உயர்ந்த பொருளை தர்றதா இருந்தால் அது உயர் பொருள் பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கல்லுண்டு கழித்தல் என்பதை கழிப்பு என்றனர். இன்று கழிப்பு என்பது மனமகிழ்ச்சி அப்படின்ற ஒரு உயர் பொருள்ல வருது. இழிந்த பொருளா இருந்தது உயர்வு பொருளை மாறுச்சுன்னா அது உயர் பொருள் பேரு. இழி பொருள் பேர் எப்படின்னா, உயர்ந்த பொருளிலிருந்து வழங்கி வந்த சொல் காலப்போக்கில் இழிந்த பொருளை தந்துச்சு அப்படின்னா அது இழி பொருள் பேர். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, நாற்றம் அப்படின்ற ஒரு சொல் முன்காலத்தில் நறுமணம் அப்படின்ற பொருள் இருந்தது. ஆனால் இப்போ அதை துர்நாற்றம் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. அப்போ இழி பொருள் பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, சிறப்பு பொருள் பேர் என்னன்னா, பழந்தமிழ்ல பொன் அப்படின்ற ஒரு சொல் செம்பு, தங்கம், வெள்ளி, இரும்பு இந்த மாதிரி பல பொருட்களுக்கு ஒரு பேராக தான் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் இது தங்கத்தை மட்டுமே குறிக்கிறது. முன்னர் பலவற்றிற்கும் பொதுவாக வழங்கி வந்த சொற்கள் ஒன்றை மட்டும் குறிப்பதாக இருந்தால் அது சிறப்பு பொருள் பேரு. அடுத்து, பொது பொருள் பேரு. மரத்தினால் செய்யப்பட்ட முகத்தல் அளவையை மரக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று இரும்பு போன்ற பொருட்களால் செய்யப்பட்டதையே மரக்கால் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் பொது பொருள் பேரு. அடுத்து, தகுதி வழக்கு. இடக்கரடக்கல்னா என்னன்னு படித்தோம். பலர் நிறைந்த அவையில் சொல்லக்கூடாத சொற்களை மறைத்து வேறு சொற்களில் சொன்னால் அதுக்கு பேர் இடக்கரடக்கல். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லக்கூடாத சொற்கள் என்பதனை நாகரிகமற்ற சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியம் இவ்வகை சொல்லை அவையல் கிளவி அப்படின்னு கூறுதான். அவையல் கிளவி அப்படின்னு சொல்லுது. எடுத்துக்காட்டாக கண்களி வருதும் கால்களி வருதும் போன்ற தொடர்களை கூறலாம். ஓகே, மங்களம். மங்களம் அல்லாதவற்றை கூறும்போது மங்களமான வேறு சொற்கள் கூறுவதை மங்களம் சொல்லுவாங்க. அப்படி பொருள் வேறுபடவும் வாய்ப்புண்டு. இறந்தவரை துஞ்சினார், விண்ணுலகம் எய்தினார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் துஞ்சுதல் என்பது தூங்குதல் என்ற பொருளையும் குறிக்கும். அதாவது அதனால தான் சொல்றாங்க இதுக்கு சப்போஸ் பொருளும் வேறுபடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில எடுத்துக்காட்டுகள் என்னன்னா, விளக்கை அணை, அதை விளக்கை குளிரவைன்னு சொல்லுவோம். சுடுகாடுக்கு இடுகாடு அப்படின்னு சொல்லாம நன்காடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கடுமையான விடம் உடைய பாம்பை நல்ல பாம்பு அப்படின்னு மாற்றி சொல்றாங்க. அடுத்து, குழுவுக்குறினா என்ன அப்படின்னா, ஒரு குழுவுக்குள் ஏதேனும் ஒரு காரணத்தை பற்றி அக்குழுவினருக்கு மட்டும் புரியும் வகையில பொருட்கள் சொல்கதை குழுவுக்குறின்னு சொல்லுவோம். ஓகே, பொற்கொள்ளர் பொன்னை பரி என கூறுவதும் வேடர் கல்லை சொல் விளம்பி என கூறுவதும் குழுவுக்குறிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இதை பாருங்க, இது பொன்னை பரி அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் புக்ல. வேடர் கல்லை சொல் விளம்பி அப்படின்னு கூறுறது புதிதா இருக்கு. இது குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டு.
ஓகே. ஆகுப்பெயரில் சொற்பொருள் மாற்றம். ஆகுப்பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். என்னன்னா ஒரு பொருளோட பேரு அதனோட தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வர்றதுதான் நம்ம ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது 16 வகை இருக்கு. ஓகே. கோட்டை விடுதல் அப்படி சொல்லிட்டு அறிவும் தெளிவும் கொடுத்துருக்காங்க. மன்னராட்சி காலத்தில் அரசர்களிடையே நடக்கும் போர்களில் பெருந்தோல்வி என்பது தாங்கள் குடியிருக்கும் கோட்டையினை இழப்பதே ஆகும். இதனை கோட்டை விடுதல் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இன்று அச்சொல்லினை பெருந்தோல்விக்குரியதாக பயன்படுத்துகிறோம். ஓகே. இந்த பாடத்துக்கான புக் பேக் பார்த்துடலாம். சொற்கள் பொருள் உணர்த்தும் தன்மை குறித்து ஆராய்வது பொருண்மையியல். ஒரு சொற்கள் என்ன பொருள் உணர்த்துது அப்படின்றத பற்றி ஆராயறதுக்கு பேர் தான் பொருண்மையியல். சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணைக்குரிய விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னா மலைக்குகை, மலைவாழை, அது ஒளிச்சூழல், அதுதான் சரியானது. அடுத்து கீழ்காண கூற்றுகளை படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. மொழியில் சொற்கள் தனித்தும் தொடரில் அமைந்தும் பொருளை விளக்குகிறது. தனியாகவும் தொடரிலும் வரும் சொற்கள் எல்லா இடங்களிலும் ஒரே பொருளை தருகின்றன, அது தவறு. தூண்டல் செய்கைக்கு துலங்கலாக மொழி வெளிப்படுத்துகிறது என்று கூறிய மொழியியல் அறிஞர் யாருன்னா ப்ளூம்ஃபீல்டு. ஓகே. இந்த பொருண்மையியல் அப்படின்ற பாடத்துக்கான ஒரு சில தகவல்களும் புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. அடுத்ததான் என்ன பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ச்சொல் ஆய்வு ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற முக்கியமான தகவல்களையும் புக் பேக் கொஸ்டின்ஸையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி என்ற 3ஐயும் இலக்கண எல்லையில் அவை பொருந்தாவிட்டாலும் அவற்றை பயன் கருதி வழக்கிலுள்ள சொற்களாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குரிய இலக்கண எல்லையில் இல்லாவிட்டாலும் அதன் பயன் கருதி அதை வழக்கிலுள்ள சொற்களை பயன்படுத்தணும்னு சொல்கிற நூல் என்ன? நன்னூல். இம்மூன்று நூல் மங்களம் என்னும் வழக்கு சொல்லை நோக்கும். நல்லதை வாயால் சொல்வார்களே என்று கெட்டதை தமிழர்கள் வாயால் சொல்ல மாட்டார்கள். கெட்டவர்களை கூட கெட்டவர்கள் என்னாது அவர் யாரோ என கூறுவது தமிழர் பண்பாடு. அப்போ கொல்லா விரதமான கொண்டவரே நல்லார் மற்றுள்ளதோர் யாரோ அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் தம் பராபர கண்ணில் குறிப்பிடுவது மங்களம் என்னும் வழக்கு கருதிதான் எனலாம். அப்போ இந்த பாடல் கொல்லா விரதமான கொண்டவரே நல்லோர் மற்றதல்லோ யாரோ அறியேன் பராபரமே யாருடையது? தாயுமானவர் அவருடையது. இவை போன்ற இலக்கண அமைதிகள் தமிழில் காலமும் இடமும் கருதி தமிழர் தம் பண்பாடும் நாகரிகமும் கெடாத வரையில் பயன்படுகின்றன. இந்த பத்தி நம்மளுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா நல்ல தமிழ் அப்படின்ற நூல்ல ஆமு பரம சிவானந்தம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு.